காவல்துறை அதிகாரிகள் இன்று செயல்படக்கூடியதை பார்த்தா வெறுப்பு வருதுங்க. எத்தனையோ காவல்துறை அதிகாரிகள் நல்லவர்களாக இருக்கிறாங்க. ஆனா ஒரு சில காவல்துறை அதிகாரிகள் காக்கி சட்டையை அணிந்த உடனேயே மனித நேயத்தையும் மனிதாபிமானத்தையும் அன்பையும் வைத்துவிட்டு மிருகத்தனமாக காட்டு மிராண்டித்தனமாக நடந்து கொள்றாங்க. என்ன காரணம்? முன் விரோதமா முன் பகையா என்னன்னு தெரியல. 5 ஆண்டுக்கு முன்பு தூத்துக்குடி மாவட்டம் தூத்துக்குடியில கடையில இருந்த தந்தையும் மகனையும் விசாரணைங்கிற பேர்ல அழைச்சிட்டு போறாங்க. அடுத்து பார்த்தோம்னா பிணமாயிட்டாங்க. அந்த செயலில் ஈடுபட்ட காவல்துறை அதிகாரிகளுக்கு இன்னும் தண்டனை கிடைக்கல. உரிய நீதி அந்த குடும்பத்தாருக்கு கிடைக்கலங்க. அதற்கு அடுத்து பார்த்தோம் அப்படின்னா மதுரையில மடப்புற கோவில்ல பணியாற்றி கொண்டிருந்த அஜித் குமார ஒரு புகார் வருது. அந்த புகார் மூலமாக விசாரிக்க அழைத்துட்டு போன அந்த அஜித் குமார் அடுத்து பிணமாக ஆயிட்டான். அந்த அளவுக்கு அடிச்சு அந்த பையனை வழி தாங்க முடியாம இறந்து போயிட்டான். அதுக்கும் இன்னும் நீதி கிடைக்கல. ஆனா அந்த காவல்துறை அதிகாரிகள் அந்த புகார் கொடுத்த பெண்ணை விசாரிக்கல. நகை வச்சிருந்தாங்களா இல்ல பொய் புகார் கொடுக்குறாங்களா என்னன்னு விசாரிக்கல. உடனேயே விசாரணைங்கிற பேர்ல மிருகத்தனமாக நடந்துக்கிறாங்க. யாருங்க உங்களுக்கு இந்த மாதிரி செயல்பட உங்களுக்கு உத்தரவு கொடுத்திருக்கிறாங்க என்னன்னு தெரியல. அதற்குள்ளேயும் மானாமதுரையில ஒரு 26 வயது மதிக்கத்தக்க இளைஞனை விசாரணைங்கிற பேர்ல அழைத்துட்டு போய் அவனை அடிச்சு காலை உடைச்சு அவனையும் சாகடிச்சுட்டாங்க. தொடர்ந்து இந்த மாதிரி விசாரணைங்கிற பேர்ல அழைத்துட்டு போகக்கூடியவர்கள் மீண்டும் உயிரோடு வராம பிணமாகத்தான் வருகிறார்கள். அப்ப எந்த அளவுக்கு ஒரு அதிகாரிகள் செயல்படுறாங்க அப்படின்னு பாருங்க. காவல்துறை உங்க நண்பன் சொல்றாங்க, ஆனா நண்பர்கள் மாதிரியா செயல்படுறாங்க? இப்படி குற்றம் புரியக்கூடிய காவல்துறை அதிகாரிகளுக்கு தக்க தண்டனைகளை கொடுத்தால் அடுத்தடுத்து இந்த மாதிரி லாக்அப் டெத் நடக்காம இருக்குங்க. அப்ப ஆட்சியில இருக்கக்கூடியவங்க சரியான முறையில உங்களுடைய அதிகாரத்தை பயன்படுத்துங்க. உங்களுக்கு கீழ் இருக்கக்கூடியவங்களை நல்ல முறையில பணியாற்ற சொல்லுங்க. அப்ப ஆட்சியானதும் சிறப்பானது இருக்கும், சட்டமும் சீராகவும் இருக்குங்க. மக்களுடைய பிரச்சனைகளை பாருங்க, அடுத்தவர்களுடைய பிரச்சனைகளை பார்க்காதீங்க. நீங்க சரியாக உங்களுடைய நடவடிக்கைகளையும் உங்க அதிகாரத்தையும் உங்க ஆட்சி அந்த பணியை வைத்து நீங்க சிறப்பாக செயல்பட்டினா நிச்சயம் மக்கள் மத்தியில உங்களுக்கு வரவேற்பு கிடைத்து மீண்டும் உங்களுடைய ஆட்சி அமைவதற்கு ஒரு காலம்